ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரீம் கேக் எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொக்கோ ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிடலாம். இன்றைக்கி எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பவுல் எடுத்து அதில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். 1 கப்பு பட்டர் மில்க் சேர்க்கணும். அதாவது 1 கப்பு பாலில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதையும் சேர்த்துடலாம். எப்போவும் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்ப்போம். இன்றைக்கி சாக்லேட் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதையே சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிடலாம். சீனி கரையது வர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சாச்சு, போதும். இனி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்க்கலாம். கொக்கோ பவுடர் நல்ல பிராண்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடாவும் சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்துட்டோம்னா கேக் நல்லா உப்பி வந்துடும். அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே 1 கப்பு பட்டர் மில்க் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா மில்க் எதுவும் தேவைப்படாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதிலையே ஊற்றிடலாம். இதை நம்ம ஓவனில் தான் வைக்க போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் போல் வச்சா போதும். ப்ரீஹீட்டட் ஓவனில் வைக்கணும். ஓவன் இல்லாதவங்க கேஸ் அடுப்புலையும் வைக்கலாம். கேஸ் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும். அதே 20 நிமிஷத்துலேயே கேக் ரெடி ஆயிரும். கேக் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த கேக் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால நான் இந்த விப்பிங் க்ரீமில் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆனதும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கேக்கும் ரெடி ஆயாச்சு. வெளியில் எடுத்து வச்சுருக்கேன், ஆறட்டும். இனி சாக்லேட் கனாஷ் செய்யணும். அதுக்காக வேண்டி டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸை எடுத்து வச்சிடலாம். டாப் லேயருக்கும் நமக்கு தேவைப்படும். அப்போ பார்த்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு கட் பண்ணிட்டோம்னா மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாட்டு இருக்கும். கேக்கில் இருந்து பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பாருங்கள், சூப்பராகிட்டு இருக்குது. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல உப்பியும் வரல. அதனால் நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை டபுள் லேயராக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் கொதிக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை வைக்கணும். 3/4 கப்பு போல் விப்பிங் க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
சாக்லேட் வந்து நல்லா கரையணும். இந்த கணேஸில் நம்ம வந்து பட்டர்லாம் ஊற்ற வேண்டாம். சூப்பராக ரெடி ஆயிட்டு. வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து செய்துட்ருக்கோம். அதனால நான் வந்து அதுக்கு மேலே உள்ள பவுல் வந்து வாங்கலை. இந்த டின்லையே நான் வைக்க போகிறேன். இந்த கேக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சுகர் சிரப்புக்கு நான் வந்து மில்க்கும் அந்த கனாஸில் இருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு சீனியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையே ஊற்றிடலாம். இப்படி ஊற்றும்போது கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கேக்குக்கு தேவையான விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக சாக்லேட் கனாஸ் வந்து சேர்த்துடலாம். விப்பிங் க்ரீமும் சாக்லேட் கனாஸும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரெண்டும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கேக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் சேர்த்துருக்கோம். இனி வந்து விப்பிங் க்ரீம் வைக்க போகிறோம். கொஞ்சம் தாராளமாகவே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுடலாம். விப்பிங் க்ரீம் வச்சதுக்கப்புறமா சாக்லேட் கனாஸ் செய்து வச்சுருக்கத அப்படியே ஊற்றிடலாம். இந்த சாக்லேட் கனாஸ்லேயே ஹேசல் நட்ஸ் இருந்தால் அதை சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாட்டு இருக்கும். அது இல்லாததுனால நான் வந்து ஆல்மண்டோ கேசிவோ எதுவுமே சேர்க்கலை, ப்ளெயினாகவே ஊற்றிட்டேன். ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இனி ஃபோர்த்து லேயருக்கு நம்ம வந்து மில்க் சாக்லேட் தான் ஆட் பண்ணணும். என்கிட்ட டார்க் காம்பவுண்டு தான் இருந்தது. அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக மில்க் சாக்லேட் இல்லாட்டா டெய்ரி மில்க் கூட வாங்கி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க் பவுடர் சேர்த்த இந்த சாக்லேட்டையும் ஊற்றிடலாம். இந்த மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour போல் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்தாச்சு. ஃபைனலாட்டு கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட ட்ரீம் கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி வந்து சாப்பிட்டு பார்த்துட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாகிட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.